ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எழிலை கொடூரமாக தாக்கியவர் யார் என்ற அதிர்ச்சி உண்மை அம்பலம். கைலின் அம்மா கதறல். இன்றைய எபிசோடில் அனைவரையும் அதிர்ச்ி ஆழ்த்திய சம்பவம் எழில் காணாமல் போவதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான குற்றவாளி யார் என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததுதான். தொடரில் காணப்படுவது மருத்துவமனையில் மாபெரும் பரபரப்பான காட்சியில் அரங்கேறுகிறது. சிவா, அவனது அம்மா மற்றும் மூர்த்தி ஆகியோர் அங்கு ஒரு நர்ஸை தேடி வந்து நிற்கிறார்கள். சிவாவின் அம்மா மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். அந்த நர்ஸை நீ ஓங்கி அறைய வேண்டும், அவளை நீ அடித்தால் மட்டுமே உனக்கு நிம்மதி என்று ஆவேசமாக கட்டளையிடுகிறார். ஆனால் சிவா தனக்கு ஒரு பெரும் குழப்பத்தில் தவிக்கிறேன். அந்த நர்ஸை அடிக்க அவனுக்கு துளியும் மனமில்லை. அம்மாவின் வற்புறுத்தலால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் அவன் நர்ஸிடம் சென்று மருத்துவ சீட்டை வாங்கி நேராக பார்மசிக்கு ஓடுகிறான். அங்கு சென்று மருந்துகளை வாங்கிய பின் மீண்டும் அதே குழப்பத்தோடு வருகிறான். மூர்த்தி அவனை எப்படியாவது பிடிக்க முயன்றும் அவன் நழுவிச் செல்கிறான். மீண்டும் நர்ஸிடம் வந்த சிவா, நீங்கள் உங்கள் வேலையை முடித்து விட்டு வாருங்கள், நான் உங்களை அடிக்க வேண்டும், என் அம்மா கோபமாக இருக்கிறார் என்று கொஞ்சம் துணிச்சலுடன் பேசிவிட்டு அந்த நர்ஸ் வேலை முடிந்து வந்து நிற்கிறார். தூரத்திலிருந்து மூர்த்தியும் அம்மாவும் அதை தங்களது செல்போனில் வீடியோ எடுக்க தயாராகிறார்கள். சிவா மிகவும் கோபமாக கையை ஓங்குகிறான். ஆனால் அதனை வேகத்தில் அந்த கையை நர்ஸின் கன்னத்தில் மிகவும் மென்மையாக தொட்டுவிட்டு மட்டுமே செல்கிறது. இவ்வளவுதான் உனது அடி என்று நர்ஸ் கேட்க, உங்களை அடிக்க எனக்கு மனசு வரவில்லை என்று சிவா கூறிய இதை தூரத்திலிருந்து பார்த்த சிவாவின் அம்மா கடும் ஆத்திரமடைகிறார். என்னை ஏமாற்ற பார்க்கிறாயாடா என்று அவசரமாக கத்திக்கொண்டே நேராக நர்ஸிடம் வருகிறார். சற்றும் யோசிக்காமல் அந்த நர்ஸின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுகிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சிவா அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அந்த நர்ஸ் கன்னத்தை பிடித்து கொண்டு கண்ணீருடன் செய்வதறியாமல் அழுது கொண்டே நிற்கிறார். மறுபுறம் ஒரு இக்கட்டான கிடங்கில் கையில் மிகவும் பரிதமான நிலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். அவள் கைகள் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளன. பல நாட்களாக உணவு தண்ணீர் இன்றி தவிக்கும் அவள் மிகவும் சோர்வடைந்து காணப்படுகிறாள். தாக்கத்தால் தொண்டை வறண்டு போக கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று மிகவும் பலகீனமான குரலில் தொடர்ந்து முணங்கிக் கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு காவலுக்கு இருவரும் கடத்தல்காரர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவனுக்கு கையிலின் அந்த பரிதாப நிலையை பார்த்து சிறிது இரக்கம் வருகிறது. அந்த பெண் மிகவும் பாவமாக இருக்கிறாள். தண்ணீர் கேட்டு துடிக்கிறாள். அவளுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுக்கலாமே, நாமும் வெளியே போய் பிரியாணி வாங்கி வைத்திருக்கோம், அதை சேர்த்து அவளுக்கு சாப்பிட கொடுக்கலாம், அவள் சாப்பிட்டு சற்று தெம்பாக இருக்கட்டும் என்று தனது சக மற்றொரு கடத்தல்காரனிடம் பொறுமையாக கேட்கிறான். அதற்கு அந்த மற்றொரு காரன் மிக கொடூரமாக பேசுகிறான். அவளுக்கு தண்ணீர் எல்லாம் கொடுக்கக்கூடாது, அவளை கடத்தி வந்து அடைத்து வைத்திருப்பதே மிகப்பெரிய கஷ்டம், இதில் அவளுக்கு தண்ணீர் வேறு கேட்கிறதா? சிவசங்கரி மேடம் சொன்னால் தவிர இவளுக்கு எந்த பொருளும் கொடுக்கக்கூடாது. இந்த வேலையை நாம் பாவம் பார்த்தால் மேடத்திற்கு தெரிந்து நம் உயிரை சுலபமாக எடுத்து விடுவார்கள், அதனால் அமைதியாக இரு என்று கடுமையாக எச்சரிக்கிறான். அதன் பின் அவர்கள் கையிலை அந்த இருட்ட தனிமையிலே தவிக்க விட்டுவிட்டு மது அருந்து விட்டு சாப்பிட சென்று விடுகிறார்கள். கையில் எவ்வித உதவியுமின்றி தனிமையில் கண்ணீருடன் அந்த இருட்டில் தொடர்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறார். சற்று காட்சியை மாற்றி பார்த்தால் ஆனந்தியின் காதலன் பாலு மிகவும் தீவிரமான மன உளைச்சலில் இருக்கிறான். ஆனந்தியின் குடும்பம் அடுத்து சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாமே முறையான காரணம் என்று அவனது மனச்சாட்சி அவனை நாளுக்கு நாள் உறுத்துகிறது. ஆனந்தியின் பல கஷ்டப்படுற தன்னை வந்து தாக்குவது போல ஒரு கனவு கண்டு பயந்து விழிக்கிறாள். தனது நண்பர்களிடம் இது பெரும் கவலையை மிகவும் உருவாக்க பகிர்ந்து கொள்கிறான். என்னால் தான் இந்த குடும்பம் இந்த நிலைக்கு தலைகுனிந்து போயிருக்கிறது. சமூக வலைதளங்கள் ஆனந்தியின் அக்கா கைலை பற்றி ஊரே தப்பாக பேசுகிறது. இதற்கெல்லாம் ஆரம்பமாக எழில் காணாமல் போனதற்கு நான் தான் முக்கிய காரணம் என்று நினைக்கும் போது தூக்கமே வரவில்லை. குற்ற உணர்ச்சி என்னை கொள்கிறது. ஊர் முழுவதும் அலைசி ஆராய்ந்து பார்த்து எழிலை உடனடியாக கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று மிக உறுதியாக கூறுகிறான். அப்போது அவனது நண்பர்கள் முகத்தில் ஒருவித நடுக்கமும் தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியும் அப்பட்டமாக தெரிகிறது. அவள் தயங்கி ஒரு மிகப்பெரிய உண்மையை அவனிடம் உரைக்கிறார்கள். அன்று இருந்த ஆனந்தியின் ரியாக்ஷன் முடிந்து வரும்போது எழிலை கொடூரமாக அடித்து குப்பை தொட்டியில் வீசியது நாங்கள் தாண்டா என்று அவர்கள் உண்மையை முழுமையாக ஒப்புக்கொண்டார்கள். இதை கேட்டதும் பாலுவின் உலகம் ஒரு கணம் ஸ்தம்பித்து விடுகிறது. அடப்பாவிகளா, நீங்களா அந்த காரியத்தை செய்தீர்கள்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க எங்க இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கடா என்று அவசரமாக கேட்டுக்கொண்டே ஆத்திரத்தில் தனது நண்பனை ஓங்கி அறைகிறான். அவர் யார் என்றே ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சண்டையில் கோபத்தில் அடித்து விட்டோம் என்று நண்பர்கள் சமாளிக்க முயல்கிறார்கள். இறுதியாக பாலு தனது நண்பர்களை கூட்டிக் கொண்டு நேராக கைலின் வீட்டுக்கு வருகிறான். அங்கு தானா மற்றும் கைலின் அம்மா மிகுந்த சோகத்தில் இருக்கிறார்கள். இதை தானாவின் கணவரை போலீஸ் அநியாயமாக பொய் புகார் மூலம் கைது செய்து அவர்களை கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கு வரும் பாலு தன் நண்பர்கள் முன்பே உண்மையை அனைவர் முன்னாலும் தயக்கத்துடன் கூறுகிறான். எழில் மாமாவை அடித்து குப்பையில் வீசியது என் நண்பர்கள் தான். உங்களது இந்த நிலைமைக்கு நாங்கள் தான் காரணம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் கையை கூப்பி குற்ற உணர்ச்சியோடு நிற்கிறார்கள். இந்த பயங்கரமான உண்மையை கேட்டதும் கைலின் அம்மா ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்த பின்னர் ஆத்திரமும் நெஞ்சை பிளக்கும் வேதனையும் ஒரு சேர அடைகிறார்கள். அவர்கள்
பார்த்து மிகவும் ஆவேசமாக கத்துகிறார்கள். எதற்காக என் பொண்ணுக்கு, என் குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீர்கள்? என் மாப்பிள்ளை எழில் காணாமல் போனதிலிருந்து என் பொன் கையில் எவ்வளவு நரக வேதனையை தனியாளாக அனுபவிக்கிறாள் தெரியுமா? புருஷனை பிரிந்த துயரம் ஒரு பக்கம். அவளால் அவர் காணாமல் போனார் என்று இந்த ஊர் மக்கள் எவ்வளவு கேவலமாக தரக்குறைவாக பேசுகிறார்கள் தெரியுமா? இன்று என் குடும்பம் மொத்தமாக சின்ன பின்னமாயிற்று. அனாதை போல் வீதியில் நிற்கிறது. இத்தனை நாள் என் மொத்த குடும்பமும் செய்தியிலும் சமூக வலைதளங்களில் அவமானப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாமல் முடங்கி கிடந்ததை, அதை நீண்ட வலியும் வேதனையும் எல்லாம் உங்களது இந்த ஒற்றை மன்னிப்பு வார்த்தை சரி செய்து விடுமா என்று தனது மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை சொல்றாங்க. நாங்கள் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டோம் என்று நண்பர்கள் எவ்வளவு கெஞ்சியும் களின் அம்மாவின் கோபம் துளியும் தனியவில்லை. தங்களது செய்த தப்பான செயலை நினைத்து பாலும் அவரது நண்பர்களும் குற்ற உணர்ச்சியுடன் குறுகி நிற்கிறார்கள். கைலின் அம்மாவின் இந்த பெரும் கண்ணீர் அந்த இடத்தை முழுமையாக சுகத்தில் ஆழ்த்துகிறது. அப்படி என்றால் நண்பர்களே, நீங்களே இதைத்தான் எதிர்பார்க்கிறீர்களா? இந்த எபிசோடில் உங்களுக்கு மிகவும் பிடித்த காட்சியை உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். தேங்க்யூ.